ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு வீடியோவில் பேச போகிறீங்களா அப்படி கேட்டிங்கன்னா, கதை கேளு அழகான கதை கேளு அப்படின்னு நம்ம நினச்சா அழுகையான கதை கேளு. கதையை கேட்டு நிறைய பேர் வந்து புத்துணர்ச்சியாக இருப்பாங்க, டெம்ப்டாக இருப்பாங்க, வெறியாக இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க, காண்டாக இருப்பாங்க. அழுது பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி எஃப்ஜேவோட கதையை கேட்டு நிறைய பேர் அழுதாங்க. ஏங்க அந்தளவுக்கு சோகமாக இருந்துச்சா கேட்டிங்கன்னா கிடையாது. எந்திரிக்க முடியல. ஒரு சில பேர் சபை நாகரிகம் கருதி எந்திரிக்க முடியாமல் உட்காந்துட்டு, ஒரு சில பேருக்குலாம் வந்து இந்த ஜங்கிள் புக் படம் யாராலும் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அதில் வந்துட்டு இந்த பெரிய குரங்கு எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் ஒட்டி இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக அதே இடத்துல உட்காந்ததுனால அந்த முடியெல்லாம் ஒட்டிட்டு எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிச்சுக்கும், சதையெல்லாம் தோலெல்லாம் பிச்சுக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இவங்க உட்காந்த இடத்துலேருந்து எந்திரிக்க முடியாமல் அவங்க பட்ட பாடு இருக்கே. ஈவன் அன்புகேங்கே வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு எஃப்ஜே பேச ஆரம்பித்தார். காலையில் நான் பல்லு வளர்க்கும் போது பேச ஆரம்பித்தார். குளிச்சிட்டேன், காலை கடலாம் முடிச்சிட்டேன், சாப்பிட்டுட்டேன், வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. என்னடா சரி மதியானம் ஒரு டீயை போட்டு வந்துடும் பார்த்தா பேசிகிட்டு இருக்காரு. சரி தூங்கிட்டு வந்துடும் பார்த்தா பேசிகிட்டு இருக்காரு. என்னடா அது நடக்குது? நடுவில் ஒருத்தர் வந்து டீ காப்பின்றாரு. யாராவது பார்த்தா உள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க போல இருக்குது, டீயை சாப்பிட்டு பேசுங்க. ஆனால் பாருங்க, இங்கே பிக் பாஸ் நடந்துருக்கு போய் அந்த பக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு. பேசலாம், ஆனால் இப்படியா பேசுறது? ஐயோ காண்டாயிடுச்சுங்க. சே. ஆனால் இந்த சின்ன வயசுல இந்த பையன் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காப்புல. அதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து கிளாப் பண்ணி ஆகணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள். ஆனால் இன்னொன்று, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டு சொல்கிற விஷயங்களாம் நான் தான் இந்த புதுப்பேட்டையில் இவர் சொல்லுவார் தனுஷ், ஏய் நான் தான் கடைசியில் பார்த்து இப்படி உட்காந்துட்டு பாரு. ஸோ இந்த ஒரு ஆணவம் வந்துட்டு கண்ணில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. என்னங்க எப்போ பார்த்தாலும் எஃப்ஜேவை மட்டும் நம்ம விஜய் சேதுபதி எதையுமே சொல்லவே மாட்டாரு. அவர் எவ்வளோ பேச்சு வெட்டிடுவேன்னு சொன்னார், அதை வந்து ஈஸியாக வந்து வெட்டிடுவேலாம் சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு ஏதோ அவங்க வீட்டு பையனை கண்டிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அதே மாதிரி அசிங்கமாக வந்து வியானா கிட்டே பேசியிருப்பார், விஜய் பார்வதி கிட்டே பேசியிருப்பார். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பார். பாருங்கள், ரெட் கார்டு தான் கொடுக்க போகிறாங்க, இல்லை எல்லோ கார்டு அப்படின்னா விசிட்டிங் கார்டு கூட கொடுக்கல. ஏன் அப்படி பார்த்தா இப்போ தான் வருது நியூஸ்லாம். என்னென்னா இன்றைக்கி அவருக்கு சொன்னார்ல அந்த கதையில் அது நிறைய விஷயங்கள். ஸோ அவர் கதையில் பற்றினா அவங்க அம்மா, அவங்க அப்பா, அதே மாதிரி அவங்க அக்கா, தங்கச்சி, அது அக்காங்க 2 பேர் இருக்காங்க போல இருக்குது. இவர் வந்து தண்டம் அதை சொல்லிட்டார், படிப்பில் மக்கு. ஆனால் நல்லா ஓரளவு படித்தா நல்லா படிப்பேன், ஆனால் மக்கு. ஆனால் அப்பா வந்துட்டு சேவை செய்கிற ஒரு ஆள், மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு ஆள். அதே மாதிரி வந்துட்டு பணம் இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்து மக்களுக்கு பண்ணுங்க அப்படின்னா கையில் இருக்கிற 50,000 சேர்த்து பண்ணக்கூடிய ஆளாம். இவங்களுக்கு எதுவுமே பண்ணலையாம். அவர் சொல்கிறார் எதுவுமே பண்ணல, ஆனால் உனக்கு நான் நல்ல படிப்பை கொடுத்துறேன், அதை வச்சு நீ பழச்சிக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். படிப்பை கொடுக்க முடியாமல் எத்தனை பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. கையில் காசு இருந்து கொடுக்காம நிறைய பேர் இருக்காங்க. படிப்பறிவே இல்லாமல் இருக்காங்க. படிப்பறிவு எனக்கு கொடுத்துருக்கலாமே, நான் நல்லா வந்திருப்பேன்னு ஏங்குற எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சிபிஎஸ்சிலாம் சேர்த்துருக்காங்க. இவர் கொழுப்பில் வந்து ஒழுங்காக படிக்கல போல இருக்குது. அது அவரே சொல்கிறார், நான் கொழுப்பில் தான் பண்ணேன். ஆனால் 17 வயசுலேயே காசை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். 17 வயசு சின்ன வயசுலேயே காசு பார்க்க ஆரம்பித்த ஒரு காரணம். அதே மாதிரி தான் அப்படின்ட்டு ஒரு தௌலத்தாக சுற்றுவாரான். கோபாலபுரம் கிரவுண்டு சொன்னார், அங்கே நானும் கிரிக்கெட் விளாண்டுருக்குங்க சின்ன வயசில். அந்த இடத்துல பையவில் வந்துட்டு தௌலத்தாக சுற்றுவாரா, அங்கே இருக்கிற ஏரியா கையில் அவருக்கு தெரியுமா அவர் சொல்கிறாரு. அதனால் நாங்கள் போனாவே எங்களை பார்த்தா பயப்படுவாங்க, நாங்கள் அப்படியே கலாய்ப்போம், தலைமையில் தட்டிலாம் கலாய்ப்போம். அவர் சொல்கிறார், இதெல்லாம் சொல்கிற இடமையா? ஏன்ப்பா இதெல்லாம் எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கும். இதெல்லாம் சொன்னால் அவங்க மக்களும் சிரிப்பாங்களா? இன்னும் இந்த பையன் இப்படி ஊதார்த்தமாக சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்க மாட்டாங்க. அதுவும் வரவங்க போகிறவங்க கலாய்ப்பாரான். இது ரவுடிசம் வச்சப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தார். ரோடு போய் ரோடு வரின்ற மாதிரி வந்துட்டு இங்கேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி போனார், திருநெல்வேலி அங்கங்கே போயிட்டு கடைசியில் வந்து நின்னார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணார். யாருன்னு நானே ஷாக் ஆகிட்டேன். ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னார். பார்த்தா 96ஓட டைரக்டரு. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுழல் ஏதோ ஒரு சம்திங் ஒரு படம் நடிச்சிருக்காரு போல இருக்குது. சுழல் நடிச்சிருக்காரு. ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து இவரை தேடி வந்து முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சி சூப்பர்ரா செமையாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. யாரும் பார்த்தா விஜய் சேதுபதி அவர்கள். சூர்யா அப்படின்ற ஒரு பேரை வந்து இந்த த்ரூஅவுட் த கதையில் வந்து நிறைய இடங்களை பண்ணிகிட்டு இருந்தார், மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தார். இவர் இல்லைன்னா நான் இல்லை, புஷ்கர் சார், அப்புறம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. யாரா இந்த சூர்யா அப்படின்னு பார்த்தா விஜய் சேதுபதி அவர்களுடைய சன்னு. விஜய் சேதுபதி அவர்களுடைய சன்னு செம்ம திறமையானாலுங்க. அவரோட அந்த ஃபஸ்ட்டு படம் நான் பார்த்தேன். அது நிறைய கடுமையான விமர்சனங்களாக வந்துச்சு. பட் செம்ம ஆக்டிங் திறமை, நல்ல ஒரு துடிப்பான ஒரு ஆக்டர் தான். பட் என்னென்னா அவருக்கு கொஞ்சம் ஆட்டிடியூடு, அந்த பபுள்கம் சாப்பிட்டதை வந்து ஒரு பெரிய இதுவாக்கி அவரை ஒரு வழி ஆக்கிட்டாங்க இந்த சோசியல் மீடியாவில். பட் இருந்தாலும் வந்துட்டு நல்ல ஒரு திறமையான ஒரு ஆள் தான். அவர் வந்து இவருக்கு ஃப்ரெண்டு போல இருக்குது. இவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கார் போல இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எங்கே வந்து எஃப்ஜே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் திட்டுறது,
கிட்டத்தட்ட அவங்க பையன் ஈக்குவலுக்கு அவர் ட்ரீட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ரொம்ப பழக்கம் போல் இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இப்போ தெரிஞ்சவங்க மாமா பையன், சொந்தக்கார பையன், நம்ம பையனோட ஃப்ரெண்டு, நம்ம ரொம்ப ஆப்போசிட், டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படி தான் சொல்லுவோம். இது தெரியாதவங்களே என்ன அப்படின்னு கேட்பான். ஸோ இங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பையன் தெரிஞ்ச பையன் போல இருக்குது. கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்டு ஏதாவதுன்னா சொல்கிறேன் நான் பார்த்து ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்பர்லாம் கொடுத்துருக்காரு பொழுது. அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய விஷயம். விஜய் சேதுபதி அவர்களுடைய நம்பரா கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இயங்குற ஆளுகள் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும். அதே மாதிரி திறமையான ஒரு ஆள். அதே மாதிரி இந்த சப்போஸ் எனக்கு சினி ஃபீல்டில் வந்து பிரச்சனை ஆச்சுன்னா வெளியே போய் கடை வைக்க போகிறேன், ஹோட்டல் வைக்க போகிறேன்ற அந்த தன்னம்பிக்கை இருக்குது ஜாஸ்தி அந்த பையனுக்கு. அது வந்து மாட்டுக்கருத்தே கிடையாது, தன்னம்பிக்கை ஜாஸ்தி. ஆனால் தலைக்கணமும் ஜாஸ்தி. தன்னம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக வந்துடலாம். தலைக்கணத்தோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்து எங்கேயுமே செட் ஆகாது, மக்களுக்கு அது வந்துட்டு இரிட்டேட் தான் கொடுக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு பணிவு இருக்கணும். இப்போ ஒரு கதையை நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லி அதை நான் வந்துட்டு அந்த கதை மூலமாக நான் உங்கள் மனசுக்குள்ளே இடம் பிடிச்சி உங்கள் கிட்டேருந்து அந்த ஓட்டை நான் வாங்கணும். ஏன்னா அவர் சொல்கிற இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு உள்ள வர்றதுக்கு நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன்னு. ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, செம்ம பெரிய விஷயம் இல்லை. இப்போ அந்த ரேஸ்க்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உள்ளே வந்திருக்கீங்க, அந்த ரேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓடணும். அக்கம் பக்கம் எப்படி ஓடுறாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி செமையாக ஓடணும். அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ பணிவாக நிற்கணும். அங்கே உட்கார்ற விதமே இப்படி உட்காந்துருக்கு, கை இப்படி வச்சுக்கிட்டாரு, ஒரு காலை மடக்கி வச்சுக்கிட்டாரு, ஒரு கால் இப்படி இருக்குது. இன்னும் ஒரு மக்கள்கிட்ட வந்து பேசும்போது ஒரு பணிவு வேண்டாமா? இந்த பணிவு இந்த பையன்கிட்ட இல்லை. அதே மாதிரி ரொம்ப தற்பெருமை. நான் போடுற ஜட்டி முதற்கொண்டு என் சொந்த காசில் தான் வாங்கினேன். அப்புறம் மற்றவங்கலாம் இவங்க பிஜேபி டென்ஷன் ஆகிட்டு, ஏன் நான் கூட தான் அப்படி தான் வாங்கியிருக்கேன் சொல்லிட்டா இருக்கேன். இதை போய் சின்ன பையன் எதாவது சொல்லிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. இதில் கமருதீன் வேறு டென்ஷன் ஆகிட்டார். என்னென்னா, ஏன்பா இவ்வளோ பேச்சு பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு படத்தை வில்லனாக நடித்தேன், அதை கூட நான் சொல்லியிருப்பேன்ன்றார். அவரோட விஷயங்கள் ஏங்க இதை முதல் சொல்லியிருக்கலாமே கமருதீன், என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம இருந்துச்சு. ஏன்னா கமருதீன் வந்துட்டு மைண்டில் வந்து இதை சொல்லணும்னு நினச்சிருந்தா சொல்லியிருப்பார். அவரோட மைண்டில் இருந்து வந்துட்டு முக்கியமாக அந்த பொண்ணை பற்றி அங்கே ரிவீல் பண்ணுன்ற ஒரு விஷயத்தில் இருந்ததுனால எல்லாத்தையும் முடிச்சு அங்கே போய்ட்டு அப்படி பண்ணார் பாருங்க, செம்மையாக இருந்துச்சு அது. அந்த ஒரு விஷயம் நாங்கள் வந்துட்டு லவர்ஸாக இருந்தோம், டேட் பண்ணோம், அதை சொல்லிட்டு போய்ட்டு. அதனால தான் திவாகர் ஒரு நாள் ஒரு பொண்ணையே நீ வந்து எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு வந்து டென்ஷன் ஆகிருப்பார். அதில் இவரும் சொல்லியிருப்பார் டென்ஷன் ஆகிட்டு. ஆக மொத்தம் அதே மாதிரி வினோத் டென்ஷன் ஆகிட்டார். இந்த கதை முடிஞ்ச உடனே வினோத் வந்து, ஏன்ப்பா எனக்கு 20 வருஷம் இது இருக்குப்பா, நான் சொல்லியிருப்பேனேப்பா, நீங்களே டென்ஷன் ஆகுங்க நினச்சினாப்பா நான் சொல்லவே இல்லை அப்படின்றாரு. இவங்க விஜய் பார்வதி சொல்கிறாங்க, நான் வந்து வைரலானதே ஹிப்ஹாப் தமிழாவால் தாங்க, அதை நான் சொல்லியிருப்பேன். எவ்வளோ விஷயங்கள் நானும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். அங்கே நேரத்தின் அந்த நேரம் அதை வந்து கருதி மைண்டில் வச்சு சரி ஆப்போசிட்டில் இருக்க உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு இவ்வளோ விஷயங்கள் நம்ம கட்டுப்பாடாக பண்ணிகிட்ருக்கோம். அவன் பாட்டு பேசிகிட்டே இருக்கான், விட்டா வந்து போயிடுவான் பொழுது, பேசிகிட்டே வந்து இந்த பிக் பாஸ் சீசனே முடிஞ்சிரும் போல இருக்கேன்ற மாதிரி வந்துட்டு கதறி இது பண்ணி கடைசியில் வந்துட்டு வணக்கம்னு முடித்தார். அப்பா சந்தோஷம்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து எஃப்ஜேயோட விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எஃப்ஜே இதனால தான் வந்துட்டு கண்டிக்கப்பட மாட்டார். யாரால்? விஜய் சேதுபதியாலன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குறது வேஸ்ட். ஆனால் அதேமாரி போன வாரம் வந்து கொஞ்சம் கண்டிச்சார். சார் கொஞ்சம் இன்னும் கண்டிங்க சார், ஏன்னா நீங்கள் சூப்பரான ஒரு ஆள், நீங்கள் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காத ஒரு ஆள் அப்படின்னு இருக்கும்போது இந்த சின்ன ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய விஷயத்தை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து பல கோடி தமிழர்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ அப்படின்றத நம்மளோட ரிக்வஸ்ட். சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.